அவெல்லாம் தாயா? தெய்வமா இருக்க வேண்டிய அந்த தாய், தெய்வமா இருக்க வேண்டிய அந்த தந்தை, குலதெய்வமா இருக்க வேண்டிய இந்த தாத்தன் பாட்டன் என்ன பண்றானுங்க பாருங்க. இந்த மாதிரி தமிழ் மொழியை சிதைக்க, தமிழ் மொழியை அழிக்க நீங்க முயற்சி செஞ்சால் நிச்சயமாக தோற்று போவீர்கள். வரப்போகும் சட்டமன்ற தேர்தலில் 2026 தோத்து போவீங்க. தமிழை அழைக்க நினைக்கும் கூட்டம், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, தோத்து போவீங்க. உழைக்கிற கூட்டம் ரெடி ஆயிட்டோம். உழைக்கிற கூட்டம் அரசியல் பண்ண ரெடி ஆயிட்டோம். உழைக்கிற கூட்டம் அரசியல் செய்ய வந்துட்டோம். 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி சீமான் கட்சி வச்ச, நாங்க சங்கம் வச்சோம். நாங்க இப்ப கட்சியும் ஆரம்பிச்சிட்டோம். தம்பி, 2026 சட்டமன்ற தேர்தல் உனக்கு எனக்கும். நீனும் மதுரை தொகுதியில தான் கட்சி வச்சிருக்க, நானும் மதுரை தொகுதியில தான் கட்சிய ஆரம்பிக்க போறேன். கட்சி ஆரம்பிச்சிட்டேன். அலுவலகத்தை ஆரம்பிக்க போறோம். புது அலுவலகம் ஆரம்பிக்க போறோம். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நாங்களும் உங்களோட போட்டி போடணும்ல. தயாராயிட்டோம். தயாராரு சீமான், தயாராரு. நம்பி சீமான் கட்சி அலுவலகத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கு? அடுத்தவன் மொட்டாட்டிய என் நாட்டுக்குள்ள தூக்கிட்டு போனானே ராவணன், அவன் பேரை வச்சிருக்க ராவணன் குடில். எவ்வளவோ பேர்கள் இருக்கு, எவ்வளவோ தலைவர்கள் இருக்காங்க, மக்களுக்காகவே வாழ்ந்த புனிதர்கள் இருக்காங்க. உலக வரலாற பிரித்து காட்டிய கிறிஸ்து ராஜா இருக்கார். எவ்வளவோ தலைவர்கள், எவ்வளவோ புனிதர்கள், அவங்க பேர்ல எல்லாம் வைக்கப்படாதா? அது என்ன ராவணன் குடில்? அடுத்தவன் கொண்டாட்டியை தூக்கிட்டு போனவன் பேர்ல கட்சி ஆபீஸுக்கு பேரு ராவணன் குடில். வேற பேரே கிடைக்கலையே உனக்கு? பெரிய கருத்தியல் குடிங்கின்ற, கருத்தியல் குடிங்க வைக்கிற பேரா இது? ராவணன் குடில்.